ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிசாசு பிடித்த ஒரு மனிதனை இயேசு குணப்படுத்துகிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலையும், மார்க்கு 9ஆம் அதிகாரத்திலையும், லூக்கா 9ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. இயேசு மறுரூபம் ஆனதுக்கப்புறம் மலையிலிருந்து இறங்கி ஜனங்கள் கிட்ட வந்தப்போ ஒரு மனிதன் அவர்கிட்ட வந்து முழங்கால் படியிட்டு, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்போ அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவங்களால கூடாமற் போயிற்றுன்னு சொல்றார். அதுக்கு இயேசு, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்னு சொல்றார். உடனே அவனை இயேசு கிட்ட கொண்டு வர்றாங்க. இயேசுவை பார்த்த உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். இயேசு அவனோட தகப்பனை பார்த்து, இது இவனுக்கு எவ்வளவு காலமா இருக்குன்னு கேட்கிறார். அதுக்கு அவர், சின்ன வயசுல இருந்தே இது இவனுக்கு இருக்கு. இவனை கொல்லும்படிக்கு அது நிறைய தடவை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னு சொல்றார். உடனே இயேசு அவரை பார்த்து, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்றார். உடனே அந்த பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும்னு கண்ணீரோட சத்தமிட்டு சொல்றார். அப்போ இயேசு அந்த அசுத்தாவியை பார்த்து, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள்ள போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொல்லி அதை அதட்டினார். அப்போ அந்த அசுத்தாவி சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்தவனை போல கிடந்தான். அங்க இருந்த எல்லாரும் அவன் செத்து போயிட்டான்னு நினைத்தாங்க. இயேசு அவனோட கையை பிடித்து தூக்கினப்போ அவன் எழுந்திருந்தான். இதுக்கப்புறம் சீஷர்கள் இயேசு கிட்ட தனியா வந்து, எங்களால ஏன் அந்த பிசாசை துரத்த முடியலன்னு கேக்குறாங்க. அதுக்கு இயேசு, உங்களோட அவ்விசுவாசத்தினாலேதான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்க இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதுன்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே இயேசு அவரோட சீஷர்களுக்கு பிசாசுகளை துரத்தவும் நோய்களை குணமாக்கவும் அதிகாரம் கொடுத்திருந்தார். சீஷர்களும் கூட நிறைய பேரோட நோய்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்தியும் இருந்தாங்க. ஆனா இங்க அந்த மனிதனுக்குள்ள இருந்த பிசாசை சீஷர்களால துரத்த முடியல. அதற்கு சீஷர்களோட அவிசுவாசமே காரணம்னு இயேசு சொல்றார். இங்க சீஷர்கள் தேவன் மேல நம்பிக்கை வைக்காம அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின் மேலேயே நம்பிக்கை வைத்ததால அவங்களால அந்த பிசாசை துரத்த முடியாம போயிற்று. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி, நம்மளோட சொந்த பலத்தையோ வரங்களையோ நம்பாம நம்ம எப்பவுமே தேவனையே சார்ந்து இருக்கணும் என்கிறத இங்க இயேசு சீஷர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.